டெமோஸ்ட்ரேஷன் போகலாம். ஸோ இது வந்து என்னுடைய SSIS அவுட்புட் ஃபோல்டரை பார்த்தது. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், ஃபைல்ஸ் எதுவும் இல்லை. இப்போது இது SQL Server 2014 டேபிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டேபிள். ஸோ கொரி ரன் பண்ணுறேன். ஸோ இந்த கொரிஸ் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது விசுவல் ஸ்டுடியோ போயிடலாம். நியூ SSIS பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் ஒன்று ரீநேம் பண்ணிக்கலாம். நேம் என்னென்னா லோட் எக்ஸல் data file data from SQL Server table. So load Excel data from SQL Server table. Okay, இப்போ டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சோர்ஸில் OLEDB சோர்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காமனில் டேட்டா கன்வர்ஷன் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ OLEDB சோர்ஸ் அண்ட் டேட்டா கன்வர்ஷன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ OLEDB சோர்ஸ் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நியூ ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் டெமோ இது இப்போ நியூவாக கொடுத்துட்டு சர்வர் நேம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சர்வர் நேம் பார்த்திங்கன்னா இதில் CCLab 56 அண்ட் SQL 2014 போட்டுக்கலாம். ஸோ CCLab 56 அண்ட் சர்வர் நேம், SQL 2014 வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் நேம். நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ் நேம் வந்துட்டு ட்ரைனர் டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாபேஸ் வந்து ட்ரைனர் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ கனெக்ஷன் சக்சீட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துடலாம். அகெயின் ஓகே கொடுத்துடலாம். கனெக்ஷன் மேனேஜர் ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டேபிள் பார்த்திங்கன்னா கஸ்டமர் டேபிள் தான் எடுக்கிறோம். ஸோ SQL சர்வரில் கஸ்டமர் டேபிள்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். இப்போது காலம் போயிடலாம். காலமில் போனால் எக்ஸ்டர்னல் காலம் அண்ட் அவுட்புட் காலம் ரெண்டும் சேமாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எரர் அவுட்புட். எரர் இன்கேஸ் ஏதாவது இக்னோர் பண்ணால் இக்னோர் பண்ணிக்கலாம், இல்லை ரீடைரக்ட் பண்ணால் ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டேட்டா கலெக்ஷன் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நேம் வந்து ஃபுல்லாக கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இன்புட் காலம் அண்ட் அவுட்புட் அலையாஸ். ஸோ இது வந்து இன்புட் காலம் வந்து அலையாஸ் நேம் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப் இருக்கு இல்லையா, ஸோ இதை மட்டும் என்னென்னா யூனிகோட் ஸ்ட்ரிங் அந்த டேட்டா டைப்பாக மாற்றிக்கோங்க. ஸோ நம்மளுடைய எக்ஸலில் வந்து சேவ் பண்ணும்போது யூனிகோட் ஸ்ட்ரிங்காக தான் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால தான் இந்த டேட்டா டைப் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்க்ளூட் பார்த்திங்கன்னா டேட்டா கன்வர்ஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடிட்டர் மூலமாக நம்ம வந்து கோடை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெஸ்டினேஷனில் எக்ஸல் டெஸ்டினேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் கிளிக் பண்ணிக்கலாம் எக்ஸல் டெஸ்டினேஷனை. நியூ கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸல் ஃபைல் பாத்தில் ப்ரௌஸ் கொடுத்துட்டு சி யூசர் CCLab 56 சிஸ்டம் நேம் தட் இஸ். நெக்ஸ்ட் டெஸ்க்டாப் அதில் வந்து SSIS அவுட்புட் ஃபோல்டர் பாத். இந்த இடத்துல ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். என்ன ஃபைல்னால் கஸ்டமர் டாட் XLSX. ஓகே, இது வந்து எக்ஸல் ஃபைல் ஓப்பன் கொடுத்துடலாம். சில வந்து எக்ஸல் வெர்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. நம்ம வந்து இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறேன் எக்ஸல் 2007 யூஸ் பண்ணுறேன். இப்போ ஓகே கொடுத்துடலாம். எக்ஸல் ஷீட் பார்த்திங்கன்னா இப்போ எதுவும் க்ரியேட் ஆகலை. இப்போ நியூவாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து there is no sufficient information about mapping SSIS டைப்ஸ் இருக்கும். ஜஸ்ட் இது வார்னிங் தான் இது. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால நமக்கு இந்த வார்னிங் சம் கிடைக்கும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ சம் கோரி வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன யூஸ் பண்ணுன்னா இதுக்கு க்ரியேட் டேபிள் வந்து நேம் கொடுத்துட்றேன். என்ன நேம்னா கஸ்டமர் டேபிள் நேம் கொடுத்துடலாம். ஸோ ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு எக்ஸல் ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த எக்ஸஸ்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். காப்பி ஆஃப் இருக்குல்லையே அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஜெண்டர்,
ஸோ கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி கொடுத்துட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளீஸ் செலக்ட் எக்ஸல் ஷீட் ஃப்ரம் தி டாப். ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண எக்ஸல் ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போது நேம் ஆஃப் த எக்ஸல் ஷீட் ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸல் ஷீட் பார்த்திங்கன்னா ஷீட் கஸ்டமர்ஸ் அந்த டாலர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இது வந்து எடுத்துக்கலாம். இப்போ க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த தான் கஸ்டமர்ஸ் டாலர். இப்போ நெக்ஸ்ட் வந்து மேப்பிங். ஸோ இந்த மேப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இன்புட் காலம் அண்ட் டெஸ்டினேஷன் காலம் இருக்கும். ஓகே, ஸோ இன்புட் காலம் பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா கன்வர்ஷன் பண்ணி வருது இல்லையா, ஸோ அதுதான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா காப்பி ஆஃப் கஸ்டமர் ஐடி, அதேமாரி காப்பி ஆஃப் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், அதேமாதிரி காப்பி ஆஃப் கஸ்டமர் லாஸ்ட் நேம், நெக்ஸ்ட்டு காப்பி ஆஃப் இமெயில் ஐடி, காப்பி ஆஃப் மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் வந்து காப்பி ஆஃப் ஜெண்டர், காப்பி ஆஃப் டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் காப்பி ஆஃப் salary, நெக்ஸ்ட் காப்பி ஆஃப் கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி. ஸோ இது வந்து டேட்டா கன்வெர்ட் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ ஒன் மோர். ஓகே, ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் பாருங்கள் தப்பாக இருக்குது. ஓகே, ஓகே எரர் மேப்பிங் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ கஸ்டம் ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நியூவாக இப்போ க்ரியேட் ஆகிருக்கும். கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், கஸ்டமர் லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், salary அண்ட் கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் டேட்டாஸ் எதுவும் இல்லை. இப்போது ஸ்டார்ட் பட்டன், அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ கொரி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ பேக்அண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா OLDB சோர்ஸ் டேட்டா கன்வர்ஷன் ஆகிட்டு எக்ஸல் டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 rows வந்து ரீச் ஆகிருக்கு. இப்போ எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த 10 rows நமக்கு வந்து இன்சர்ட் ஆகிருச்சா. ஓகே, அகெயின் மறுபடியும் வந்துட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன், ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போது மறுபடியும் வந்து 10 rows வந்து நம்ம இன்சர்ட் ஆகுது. ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அதே 10 rows வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரோஸ் மட்டும் ஆட் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். பட் நம்ம SQL டேபிளில் இருக்கிற டேட்டா வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 rowsனால் 10 rows மட்டும்தான் இருக்கும். நம்ம காப்பி பண்ணி எக்ஸல் ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து நம்ம ரன் பண்ண நமக்கு வந்து குறிஸ் வந்து டேட்டாஸ் வந்து இன்சர்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இப்போ மறுபடியும் எக்ஸல் ஃபைல் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.